Hello friends, welcome to Ronnie Tailors. Product design என்ன மெட்டீரியல் தேன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக போடணும். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டு ரெண்டாவது திரும்பவும் அதை ஒட்டியே நான் வந்து இன்னொரு லைன் போட்டிருக்கேன். 2 லைன் போட்டிருக்கோம். போட்டுட்டு இப்போ நான் திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அது போட்டுக்கலாம். ஷார்ப் பகுதி வந்து கீழ்ப்பக்கம் வர்ற மாதிரி போடணும். ரெண்டும் ஒரே லைனில் வர்றது மாதிரி போடணும். நம்ம ஸ்டோன்லாம் போட்டோம். ஸ்டோன்லாம் போட்டுட்டு ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். த்ரெட் வந்து சேம் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸ்டோனை சுற்றி கொண்டு வர்ற மாதிரி கொண்டு வரணும். நம்ம வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங்லாம் போட்டுட்டு அப்புறம் சர்க்கிள் போட்டுக்கலாம். ஸ்லீவோட சென்டர் பகுதியில் நான் போடுறேன். இதே மாதிரி கொஞ்சம் தள்ளி ஒரு 2.5 இன்ச்சு தள்ளி திரும்ப போட்டுக்கலாம். இப்போ நான் சில்க் த்ரெட்டில் 2+2 4 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக போடணும். இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு அப்புறம் நெருக்கமாக போடலாம். த்ரெட் ஒர்க் போடுறதுக்கு வந்து நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். த்ரெட் ஒர்க் போடுறப்ப இந்த த்ரெட் இந்த மாதிரி பிடிச்சிட்டே போட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்காகாமல் நீட்டாக வரும்.
இப்போ நம்ம வந்து த்ரெட் ஒர்க் போட்டோம். த்ரெட் ஒர்க் முடிச்சுட்டு உள்பக்கம் எப்படி நாட் போடணும்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த த்ரெட்டுக்குள்ள இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இந்த லூப் இந்த இருக்கு பாருங்கள், இதுக்குள்ளே வந்து நம்ம நீடில் கொண்டு வந்திருக்கோம். இந்த த்ரெட்டை அதை பிடிச்சிருக்கோம் இல்லையா, இதில் வந்து நீடில் கொண்டு வந்துடணும். அவ்வளோதான் நாட் போடுறது. இப்போ இதில் வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். ஒன் சைட் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பீட்ஸ் வந்து ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். இது ஹோல் இருக்கிறதுனால ஸ்டிச்சு நம்ம போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் போட்டுக்கலாம். ரெண்டு லைன் போட்டுட்டு அப்புறம் நடுவில் ஒரு பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டு. இது 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். சென்டரில் ஒரு பீட்ஸ் போட்டுக்கொள்ளே அதை ஒட்டியில் நீடில் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அந்த பீட்ஸ் ரெண்டாவது வரிசையில் போட்டிருக்கேன். பீட்ஸ்க்கு இடையில நம்ம வந்து நீடில் உள் பக்கம் போட்டுக்கலாம். த்ரெட் ஒர்க் போடுறதுக்கு நான் நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். த்ரெட்டை வந்து ரொம்ப டைட் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ரீயாகவே எடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டிருக்கோம். ஒரு 2-3 லைன் போட்டால் தான் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இப்போ நம்ம த்ரெட் ஒர்க்லாம் போட்டோம். த்ரெட் ஒர்க் போட்டுட்டு லீஃப் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுலேயே நம்ம ஃபுல்லுமே லீஃப் தான் போட போகிறோம். லீஃப் வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். நான் காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம மார்க் பண்ணியிருக்க லைனில் கொஞ்சம் த்ரெட்டை வந்து கொஞ்சம் டைட் பண்ணியே போடுங்க, ரொம்ப லூஸாக போட வேண்டாம். நம்ம இதில் எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம லீஃப்லாம் போட்டோம். லீஃப் போட்டுட்டு சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன்.
சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அப்புறம் நம்ம கட் பீட்ஸ் போட்டுக்கலாம். 3 பீட்ஸ் எடுத்திருக்கேன். த்ரெட் இதுக்குள்ளே போட்டு நம்ம வெளியில் எடுக்க இல்லையா, அப்போ கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சுகர் பீட்ஸும் நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸும் எடுத்திருக்கேன். இதில் 5 சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம 6 பீட்ஸ் எடுத்துக்கலாம். இதுலேயே நான் 5 பீட்ஸ் எடுத்திருக்கேன். 5 சுகர் பீட்ஸ், நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸ் ஒன்று. இதில் வந்து நான் 5 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் போட்ட மாதிரி நம்ம இதில் போட்டுக்கலாம். இங்கே பீட்ஸ் போட்டுக்கோலையே அதே மாதிரி இதுலேயும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபுல் ஒர்க்கு முடிச்சிட்டோம். இந்த ஃப்ளவருக்கு வந்து நான் அவுட்லைன் வந்து ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச்சு கொடுத்துருக்கேன். ஸ்லீவும் சேம் டிசைன் தான் வரும். நம்ம பார்டர் லைன் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, இதே இது ஸ்லீவ் டிசைனுக்கு போட்டுக்கோங்க. பாருங்கள், ஃபுல் ஒர்க் முடிஞ்சோடனே ரொம்பவே நீட்டாக இருக்குது. ரொம்ப ஈஸியான டிசைனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.